சார் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அது யாருடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பது குறித்தும் கூறினீர்கள். ஆனால் அந்த தனித்து போட்டியிட்டு கொண்டே நாம் தமிழர் இருப்பதால் சட்டமன்ற தொகுதியிலேயே அவர்கள் வெற்றி பெற ஒரு தொகுதியை கைப்பற்ற முடியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாக்குகளை பிரிப்பதை தவிர வேறு என்ன அவர்கள் செய்துவிட முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஜனநாயகத்துல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது. எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் நினைக்கிற மாதிரி சீமான் அரசியல் களத்துல முடிவெடுக்கணும்னு எந்த கட்டாயம் இல்ல. அவர் கட்சி அவர் தனிச்சு போறாரு. அவர் தனிச்சு போறதுல எடப்பாடி 2026 விழுந்தா விழுந்துட்டு போறாரு. அதுக்கு சீமானுக்கு என்ன? அவர் தெளிவா சொல்றாரு, பெரியார் ஒழிக எங்கள் கொள்கை அல்ல, பிரபாகரன் வாழ்க எங்கள் கொள்கைன்னு போறாரு. 2001 மூப்பனார் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி போய் எந்த ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த அம்மையாரை ஆட்சி கொண்டு வந்தாரு. அதே மாதிரி விஜயகாந்த் 2011 ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி போய் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆட்சி கொண்டு வந்தாரு. அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்தது? சீமான் அதற்கு தயாரா இல்ல. 26 எடப்பாடி கூட போய் வந்து நம்ம எடப்பாடியை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கும் எடப்பாடிக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. 26 31 பாத்துக்கலாம். தொடர்ந்து நாம பயணிச்சு போவோம். டூ ஆர் டை பேட்டர்ல வர்றது வரட்டுன்னு போறாரு. அது அவருக்கு உரிமை. அதுல வந்து அவர் கூட்டணி போகணும்னா ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வர்றதுக்கு மூப்பனார் போனது மாதிரி 2001 2011 ஜெயலலிதா கொண்டு வர மாதிரி விஜயகாந்த் கொண்டு வந்த போனது மாதிரி சீமான் கொண்டு போகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? எடப்பாடியை வீழ்த்திக்கிட்டு அடுத்த ரவுண்ட்ல அவரே ஸ்டாலினை தோக்கடிக்கலான்னு முயற்சி பண்ணலாம. அவருக்கு விருப்பம், அவருக்கு கட்சி. ஓகே சார். ஆனா அந்த ஓபிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மையான அளவுக்கு அவர்கள் இல்லை. இதுதான் தனிப்பட்ட முறையில் இப்போ கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவர் இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தேனி தொகுதி ஒரு தொகுதி தான் கொடுப்போன்னு வேற சொல்றதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் தமிழ்நாடு முழுவதும் இந்த தொகுதி இந்த உரிமை மீட்பு பயணத்தெல்லாம் மேற்கொண்டு வருகிறார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு தமிழகத்தில் இப்போ வாக்கு வங்கிங்கிறது தனியாக இருக்குமா சார்? இரட்டை இலையை எதிர்த்து அவரால் வாக்குகளை தனிப்பட்ட முறையில் ஈர்க்கக்கூடிய அந்த இது இருக்கா சார்? அவருக்கான செல்வாக்கு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதிமுக பிளவுபட்டிருக்குது என்பதை காட்டணும்னா கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா, பாரா, மூப்பனார்னு இணையான தலைவர்கள், இரட்டை தலைமை, முக்குலத்துவ சமுதாயத்துல பெரிய இடத்துக்கு வந்தவர், ஜெயலலிதா விசுவாசினி நிரூபிக்கப்பட்டவருங்கிற அடிப்படையில ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக அவர் ஒரு பெரிய சக்தியா காட்டி, ஒரு கேட்டலிஸ்ட் போல்சாட்டு காட்டி, ஒரு சோசியல் போல்சாட்டு காட்டி அவருக்கு கணிசமான இடங்களை கொடுத்து அந்த அணியை அமைப்பதுதான் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டிருக்கிறார் என்பதை ஆனா பாஜக ஒத்துக்கொண்டதுக்கு சமமாகும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு கேட்டலிஸ்ட் போல்சாட்டு, ஒரு பெரிய சக்தியாட்டு ஓபிஎஸ் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் பாஜகவுக்கு இருக்குது. பாஜக அதை செய்யணும் தான் நான் கருதுறேன். காரணம், பெர்செப்ஷன் வைஸ்லே அரசியலை கொண்டு போக முடியாது. கடந்த கால கட்சிகளின் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில தான் மற்ற கட்சிகள் அந்த கட்சிகளை அணுகும். அப்படி இருக்கும்போது இரட்டை தலைமை பிளவுபட்டிருக்குங்கிறத மதிச்சுதான் 50-50 தான் 2 வரையும் மோடி பார்த்தாரு. இப்போ கூட மோடி வரும்போது ஓபிஎஸ் வருகிறார். அது மட்டும் இல்ல, ஓபிஎஸ் வந்து புரோ இந்துத்துவா புரோ மோடியான தலைவராகத்தான் அவர் இருக்கிறாருன்னு சொல்லும் போது அவரை ஒரு பெரிய சக்தியாக காட்டி அதிமுக வாக்குகளை, மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்குகளை பாஜக தன்வசப்படுத்துவதுதான் சரியான வீகமாக இருக்கும் என்று என்பொருவர் கருதுகிறோம். என்ன வீகத்தை பாஜக எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.